வணக்கம் ஸ்டூடெண்ட். நம்ம போன கிளாஸில் குறிப்பெடுவதோட பேசிக் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் பார்த்தோம். அதில் எப்படி என்ட்ரி பண்ணோம், டெபிட் அண்ட் கிரெடிட் எப்படி என்ட்ரி பண்ணுறது பார்த்தோம். அதனுடைய கண்டினியூ கிளாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஜேர்னல் நம்ம எப்படி என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்றது பாருங்கள். ஒரு சம் கொடுத்துருக்கோம். இந்த சம்மில் ஜெய்சீல் இஸ் சோல் ப்ராப்பர்ட்டர் ஹேவிங் த ப்ரொவிஷனல் ஸ்டோர் following the transaction the month of January 2018 journalist them. ஸோ ஜனவரியில் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஜனவரி ஃபர்ஸ்ட்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காரு. எஸ் கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 80,000 அவர் கேஷ் போட்டிருக்காரு. ஸோ 2018 ஜனவரியில் ஃபஸ்ட்டில் அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு 80,000 முதலுடன் தொழில் தொடங்கினார் அப்படின்றாங்க. இதில் அவர் 80,000 ரூபாய் கேஷ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கேஷ்ன்றது எஸ் ரியல் அக்கௌண்ட்டில் வருது. ஸோ ரியல் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் வாட்ஸ் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட்ன்ற ஃபார்முலா இருக்குது. ஸோ கேஷில் வந்து இன்புட் ஆகிருக்கு இல்லைங்களா, கேஷ் இன்புட் ஆகிருக்கு. ஸோ அதனால் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணும். ஸோ அவருடைய ஜெய்சூலுடைய கேபிட்டல் வந்து எஸ் பர்சனல் அக்கௌண்ட் எஸ் கிவர்ன்றதுனால அவருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணும். ஸோ அதுக்கு ஜேர்னல் பார்த்தீங்கன்னா ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ 80,000 டெபிட்டில் எழுதிக்கிறீங்க, அந்த கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் அக்கௌண்ட் எழுதிக்கிறீங்க. ஸோ நேரேஷன் எழுதிக்கோங்க. நேரேஷன் பீயிங் ஸ்டார்ட் பிஸ்னஸ் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபாசிட் கேஷ் வித் பேங்க். கேஷ் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. கேஷ் டெபாசிட் பண்ணும்போது கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட்டில். இப்போ கேஷ் என்ன இருக்குன்னா கோஸ் அவுட் ஆகிருக்கு. எங்கே போயிருக்குன்னா பேங்க்குக்கு போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட் வருது. இப்போ பேங்க் நம்ம கேஷ் டெபாசிட் பண்ணுறதுனால பேங்க் இஸ் ரிசீவர். ஸோ ரிசீவர் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் பண்ணணும். கேஷ் கோஸ் அவுட் ஆகிறதுனால கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணணும். ஜேர்னல் பேங்க் கேஷ் ரிசீவ் பண்ணுறதுனால பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுறோம். ஏன்னா கேஷ் கோஸ் அவுட் ஆகுது. ஸோ அதனால் ஸோ 40,000 டெபாசிட் பண்ணியிருக்காங்க. டெபிட்டில் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 40,000 டு கேஷ் அக்கௌண்ட் 40,000. இது நேரேஷன் எழுதிக்கலாம். கேஷ் டெபாசிட்டட் டு பேங்க் யாரும் முடிச்சலாம். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ்டு கூட்ஸ் பை பேயிங் கேஷ். கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், சரக்கு வாங்கியிருக்கோம், அதுக்கான அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட், கேஷ் கோஸ் அவுட் ஆகுதுனால கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ 5,000 being cash purchased. Okay. Next, purchased goods from Lipton and Co on credit. ஸோ இந்த இடத்துல லிப்டன் அண்ட் கோ அக்கௌண்ட்டில் அவருடைய கடனாக வாங்கியிருக்கும், சரக்கு கடனாக லிப்டன் அண்ட் கோட்டை வாங்கியிருக்கும். இல்லை லிப்டன் அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட் வராரு இல்லையா. ஸோ அவர் வந்து நம்ம அவர்கிட்ட கூட்ஸ் வாங்குறதுனால கூட்ஸ் இன்புட் ஆகுது இல்லையா, அதனால் ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணும். ஸோ லிப்டன் இஸ் கிவர். ஸோ கிவரோட அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். அதுக்கான ஜேர்னல் என்னென்னா purchase account debtor to Lipton
Lipton and Co accounts credit பண்ணும். So 10,000. So இது credit purchase bracketல being credit purchase. Next, sold goods to Joy and received cash. இதில் ஜாய்க்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஜாய் சேல் பண்ணுறதுனால இங்கே பர்சனல் அக்கௌண்ட்றதுனால நீங்கள் ட்ரீட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ட் ரிசீவ்டு கேஷ் அவுட்ருந்து நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ கேஷ் ரிசீவ் பண்ணுறதுனால கேஷ் இன்புட் ஆகுது இல்லையா? ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும். இதில் இவர் சோல்டு கூட்ஸ்ன்றதுனால சேல்ஸ் அக்கௌண்ட் எழுதிக்கணும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா ஜாய்க்கு நம்ம கூட்ஸ் சேல் பண்ணியிருக்கோம். சேல் பண்ணுறதுனால நமக்கு கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். கேஷ் இன்புட் ஆகிருக்கு. ஸோ அதனால் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிக்கிறீங்க. டு சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதை நான் என்ன சேல்ஸாக எடுத்துக்கணும்னா கேஷ் சேல்ஸாக எடுத்துக்கணும். இது கிரெடிட் சேல்ஸ் கிடையாது, இது கேஷ் சேல்ஸ். கேஷ் சேல்ஸாக இருக்குது. ஓகே. அதுக்கு அடுத்தது பெய்டு சேலரி பை கேஷ். சேலரி பே பண்ணியிருக்காங்க. இப்போ சேலரி வந்து எந்த அக்கௌண்ட்டில் வரும்னா நாமினல் அக்கௌண்ட் வரும். சேலரின்றது நாமினல் அக்கௌண்ட்டும். நாமினல் அக்கௌண்ட்டுடைய ரூல்ஸ் என்னென்னா டெபிட்ஸ் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். ஸோ இதில் சேலரி பே பண்ணுறதுனால இந்த சேலரி எஸ் எக்ஸ்பென்சஸாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ்பென்சஸ் ட்ரீட் பண்ணுறதுனால சேலரிஸ் அக்கௌண்ட் டெட்டார் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஏன் கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுறோம்னா கேஷ் என்ன இருக்குன்னா கோஸ் அவுட், நம்மகிட்ட இருந்து கேஷ் வெளியே போகுது. அதனால் கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிக்கிறோம். சம்பளம் செலுத்தியிருக்கோம் 5000. சம்பளம் செலுத்தும் பொழுது சம்பளம்ன்றது ஒரு செலவுனால சம்பள கணக்கு பற்று டு ரொக்க கணக்கு வரவு. ஸோ பெய்டு சேலரி. ஓகே. நெக்ஸ்ட், பெய்டு லிப்டன் அண்ட் கோ பை செக் ஃபார் த பர்ச்சேஸ் மேட் ஆன் 4th January. 4th January நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா லிப்டன் அண்ட் கோ நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அந்த கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணதுக்காக நம்ம இப்போ அமௌண்ட் பே பண்ணுறோம். எப்படி பே பண்ணுறோன்னா பை செக். இந்த நம்ம கேஷ் நம்ம கொடுக்கல, அதுக்கு பதிலாக காசோலை கொடுக்குறோம், செக் கொடுக்குறோம். அப்போது நம்மகிட்ட இந்த செக் வெளியே போகுதுங்களா, அதனால் நீங்கள் இந்த செக்குக்கு உண்டான அமௌண்ட் யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு த பேங்க். ஸோ பேங்கு தான் கொடுக்க போகுது. ஸோ பேங்க் கொடுக்குறதுனால யாருக்கு கொடுக்குறோம்? லிப்டன் அண்ட் கோக்கு. ஸோ லிப்டன் அக்கௌண்ட் நம்ம அவர் ரிசீவர், ஏன்னா இப்போ நம்ம அமௌண்ட்டுக்கு அவருக்கு கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அதனால் அவருடைய அக்கௌண்ட் என்ன டெபிட் பண்ணும். இந்த இதுக்கான அமௌண்ட் யார் கொடுக்க போகிறாங்க? ஸோ பேங்க் மூலிமா வர்றதுனால பை பேங்க் அக்கௌண்ட் எழுதணும். ஸோ லிப்டனுக்கு நம்ம செக் கொடுக்கறதுனால எஸ் லிப்டன் இஸ் ரிசீவர், அவருடைய அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். ஸோ லிப்டன் அண்ட் கோ அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஏன் இந்த இடத்துல பேங்கில் செக் கொடுக்கறதுனால இஷ்யூ த செக் நம்ம 4000 கொடுக்குறோம். இங்கே பேங்க் இஸ் கிவர். ஸோ கிவரோட அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணும். ஓகேவா? ஸோ பீயிங் payment by check. Okay. Next, bought furniture by cash. Bought furniture by cash. 4th
1000. ஃபர்னிச்சர் வாங்கும் பொழுது ஸோ ஃபர்னிச்சர் இஸ் அசட்ஸ் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் வந்து அசெட் அக்கௌண்ட். இந்த ஃபர்னிச்சரில் என் அசட் இன்புட் ஆகிருக்கு. ஸோ அரைகலன் வாங்கியிருக்கோம். அரைகலன் வாங்கிறதுனால நமக்கு பணம் கொடுத்துருக்குறோம், பை கேஷ் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு அசட் இன்புட் ஆகிருக்கு, ஒரு அசட் கோஸ் அவுட் ஆகிருக்கு. ஸோ அசட் இன்புட் ஆகிறதுனால ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ ஃபர்னிச்சர் account data to cash account. Okay. Being furniture bought. Next, paid electricity charges by cash. எலக்ட்ரிசிட்டி சார்ஜ்ன்றது மின் கட்டணம். மின் கட்டணம் செலுத்தியிருக்கோம். ஸோ மின் கட்டணன்றது ஒரு நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸாக இருக்கிறதுனால அது எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணிக்கிறீங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் டேட்டார் electricity charges account data to cash account 1000. Being paid electricity charges. Okay. ஓகே ஸ்டூடெண்ட், இது புரியுதுங்களா? ஓகே, நம்ம அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் பாருங்கள். ஆனந்த் இஸ் ட்ரேடட் டீலிங் டெக்ஸ்டைல்ஸ், துணி வியாபாரம் பண்ணுறாரு. ஃபார் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் பாஸ் த ஜர்னல் என்ட்ரி ஃப்ரம் த மந்த் ஆஃப் ஜனவரி 2018 கொடுத்துருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இட் கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் கேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொழில் தொடங்கியிருக்காரு. தொழில் தொடங்கிறதுக்கு 70,000 ரூபாய் போட்டிருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் தொழில் தொடங்கும் பொழுது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கேஷ் பிஸ்னஸ்குள்ளே வந்திருக்கு. பிஸ்னஸ்குள்ளே வர்றதுனால கேஷ் இன்புட்ன்றதுனால கேஷ் ரியல் அக்கௌண்ட்டில் வரும். கேஷ் ரியல் அக்கௌண்ட்னால இன்புட்னா டெபிட் வாட்ஸ் கம்ஸ் இன். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணும். கேஷ் அக்கௌண்ட் debtor to capital account. ஸோ 70,000 ரூபாய் ஒரு முதல் போட்டிருக்காரு. நேரேஷன் எழுதிக்கலாம். கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் ஆர் ஸ்டார்ட் பிஸ்னஸ் எழுதிக்கலாம். பீயிங் கமெண்ட்ஸ் business. Next, purchased goods from X and Co அப்படின்னு நான் கிரெடிட் இருக்காங்க. கிரெடிட் கடனாக வாங்கியிருக்காங்க. எக்ஸ் அண்ட் நிறுவனத்தினிருந்து கடனாக கொள்முதல் செஞ்சுருக்காங்க. அப்போ கொள்முதல் செய்யும் பொழுது நம்ம கொள்முதல் கணக்கு பற்று எக்ஸ் அண்ட் கோ கணக்குன்னு எழுதணும். அதாவது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் அக்கௌண்ட் debtor to X and Co account. purchase account to X and Co account எழுதிக்கிறீங்க. ஸோ 30,000. இதை என்ன ரீசன் எழுதிக்கிறீங்கன்னா being
கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படி எழுதிக்கலாம், கிரெடிட் பர்ச்சேஸ். நெக்ஸ்ட் கேஷ் டெபாசிட் வித் பேங்க். கேஷ் என்ன பண்ணிருக்காங்கன்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. பேங்க்கில் கேஷ் டெபாசிட் பண்ணும் பொழுது கேஷ் என்ன இருக்குன்னா பிஸ்னஸ் நம்மகிட்ட இருந்து என்ன கேஷ் கோஸ் அவுட் ஆகிருக்கு. எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு போயிருக்கு. ஸோ பேங்க்குன்றதுனால இந்த இடத்துல பேங்க்கு பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டில் இப்போ கேஷ் டெபாசிட் பண்ணுறதுனால பேங்க் இஸ் ரிசீவர். ஸோ ரிசீவரோட அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார், ஏன்னா அவர் ரிசீவர். ஸோ என்ன சார் பண்ணியிருக்குன்னா கேஷ் கோஸ் அவுட்டதுனால டு கேஷ் அக்கௌண்ட். எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40,000 நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம். பேங்க் ரிசீவர்னால பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் கோஸ் அவுட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் நேரிசன் எழுதிக்கலாம், பீயிங் கேஷ் deposited, keying cash deposited. Next பாருங்க, bought building from L and Co on credit. பில்டிங்ன்றது ஒரு அசெட், ரியல் அக்கௌண்ட்டில் வரும். பில்டிங்ன்றது ஒரு அசெட், ஒரு சொத்து கணக்கில் வரும். இதில் நமக்கு ஒரு சொத்து என்ன இருக்குது, இன்புட் ஆகிருக்கு, பில்டிங் இன்புட் ஆகிருக்கு. யார்கிட்ட வாங்கியிருக்கோம்னா எல் அண்ட் கோட்டிருந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ எல் அண்ட் கோ இஸ் கிவர், எல் அண்ட் கோன்னு கிவர். ஸோ என்ன சார் கொடுத்துருக்காருன்னா பில்டிங் கொடுத்துருக்காரு. ஸோ பில்டிங் எஸ் இன்புட் ஆகிறதுனால பில்டிங் அசெட், பில்டிங் நமக்கு இன்புட் ஆகுது. ஸோ அதனால் பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார் டு எல் அண்ட் கோ. எல் அண்ட் கோ. ஏன் எல் அண்ட் அக்கௌண்ட் ஏன் கிரெடிட் பண்ணுறோம்னா, ஸோ அவரோட எஸ் கிவர்ன்றனால அவருடைய அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கிறோம். ஸோ எவ்வளோக்கு வாங்கியிருக்குன்னா 95,000 வாங்கியிருக்கோம். ஓகே, இது என்ன பண்ணிக்கிறேன், பீயிங் பில்டிங் building purchase. Okay, cash withdraw from bank for office use. cash என்ன பண்ணிக்கிறோம், withdraw பண்ணியிருக்கோம், எடுத்திருக்கோம். என்ன பர்பஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஆஃபீஸ் பர்பஸை எடுத்திருக்கோம். இப்போ வித்ட்ரா பண்ணுறதுனால அதை நம்ம என்ன பண்ணணும், டிராயிங்கை ட்ரீட் பண்ணக்கூடாது. ஏன்னா பர்சனல் யூஸ்க்காக எடுத்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம்னா அதை டிராயிங்கை எடுத்துக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேங்க்லேருந்து அமௌண்ட் எடுத்திருக்கோம், பர்பஸ் ஆஃப் ஆஃபீஸ் யூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் யூஸுன்றதுனால கேஷ் என்ன இருக்குன்னா இன்புட் ஆகிருக்கு. ஓகே, எங்கேருந்து வந்திருக்குன்னா பேங்க்லேருந்து வந்திருக்கு. பேங்க் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா பர்சனல் அக்கௌண்ட், அது ஆல்சார் கணக்காக இருக்குது. எஸ், பேங்க் இஸ் கிவர். ஸோ கிவர்ன்றதுனால பேங்க் அக்கௌண்ட் நம்ம கிரெடிட் பண்ணணும். நமக்கு கேஷ் என்ன இருக்குன்னா இன்புட் ஆகிருக்கு. ஸோ கேஷ் இன்புட் ஆகுறதுனால ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஏன் பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுறோன்னா பேங்க் எஸ் கிவர். ஸோ பேங்க் அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணிக்கணும். எவ்வளோ நம்ம எடுக்கிறோம்னா 5,000. நேரஸ்ட் எழுதிக்கணும், பீயிங் கேஷ் withdrawal drawing for office use. ஏன்னா ஆஃபீஸ் யூஸ்க்காக எடுக்கிறதுனால நம்ம கேஷ் இன்புட்டாக தான் எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துருக்கான் பாருங்கள். அடுத்தது கேஷ் வித்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ். ஸோ பர்சனல் யூஸுக்கு எடுத்துட்டா அது
தன்னுடைய சொந்த செலவுக்கு அவர் பணம் எடுத்துக்கிட்டாருன்னு அர்த்தம் இல்லைங்களா. அப்போ எடுக்கிறதுனால அவருடைய டிராயிங்ஸ் அக்கௌண்ட் வேணும். அது ஏன்னா நம்ம கேஷ் அக்கௌண்ட் டெட்டார்னு எழுதக்கூடாது, அதுக்கு டிராயிங் அக்கௌண்ட் எழுதிக்கணும். Drawings account debtor to பேங்க் அக்கௌண்ட். ஏன்னா சொந்த செலவுக்கு வங்கியிலேருந்து பணம் எடுத்திருக்காரு, அதனால் எடுப்பு கணக்கு பற்று வச்சுக்கணும், வங்கி கணக்கை வர வச்சுக்கணும். ஸோ 12,000 ரூபாய் எடுத்திருக்காரு. நீங்கள் என்ன குறிப்பு எழுதிக்கலாம், வங்கியிலிருந்து பணம் சொந்த செலவுக்கு எடுத்தது. ஓகே, பீயிங் கேஷ் withdraw for personal use. Okay student, அடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா towels given as charities. towels என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேரிட்டி தானமாக கொடுத்துருக்கோம். ஸோ சேரிட்டி நம்ம இது இலவசமாக நம்ம கொடுக்குறதுனால அதை நம்ம சேரிட்டி அக்கௌண்ட் வச்சுக்கணும். இதில் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர் அது துணிக்கடை வியாபாரம் பண்ணுறதுனால அதுலேருந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த டவல் துண்டு என்ன இலவசமாக கொடுக்குறதுனால அந்த பர்ச்சேஸ்லேருந்து என்னங்க ரிடியூஸ் ஆகும். ஏன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்ல, பர்ச்சேஸ்லேருந்து ரிடியூஸ் ஆகும். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் பண்ணுறோம். ஸோ பர்ச்சேஸோட அக்கௌண்ட்டை நம்ம லெஸ் பண்ணணும். அப்போ அப்படிங்கும்போது பர்ச்சேஸை கிரெடிட் பண்ணணும். இது ஏன் நம்ம சொல்கிறோம்னா, இப்போ பணம் வாங்கலை, சும்மா இலவசமாக நம்ம தானமாக கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா சேரிட்டி அக்கௌண்ட் டெட்டார் அதில் யூஸ் பண்ணிக்கிட்டுங்களா. Charities account debtor to purchase account. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம துண்டு நம்ம இலவசமாக கொடுத்துருக்குறோம், அதனால் அது நம்ம ஒரு லாஸ் நமக்கு ஆகுது. ஸோ லாஸ் எப்பயுமே நம்ம டெபிட் பண்ணணும். டெபிட் லாஸ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ இதில் பர்ச்சேஸ் ஏன் கிரெடிட் பண்ணுறோன்னா ஸ்டாக் நமக்கு என்னது ரிடியூஸ் ஆகுது. இங்கே கூட்ஸ் கிவன் ஃபார் சேரிட்டி. கூட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், இலவசமாக கொடுக்குறோம். ஸோ கூட்ஸ் கிவன் பை சேரிட்டி. ஓகே, அடுத்தது sets taken over by ஆனந்த் ஃபார் பர்சனல் யூஸ். ஆனந்த் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கடையிலேருந்து சட்டை எடுத்துக்கிறார். ஸோ அவர் எடுத்துக்கிறதுனால ஓன் யூஸ்க்காக எடுத்துக்கிறாரு. அதனால் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அதை டிராயிங் அக்கௌண்ட் எடுத்துக்கணும். ஏன்னா கேஷ் எடுத்தாலும் டிராயிங் தான், அவர் சரக்கு அவர் எடுத்துக்கிறாருனால அதுவும் டிராயிங் எடுத்துக்கணும். ஸோ ஏன்னா பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிறாரு, drawing account debtor to in a purchase account எழுதிக்கணும். purchase account $12,000 நேரேஷன் எழுதிக்கோங்க. goods taken over the personal use. next
sarees dispute were pre samples. நம்ம சாம்பிள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம், சாரீ வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஃப்ரீ சாம்பிள் கொடுக்குறதுனால அதுவும் ஒரு நமக்கு லாஸ் தான் இல்லைங்களா? ஸோ லாஸ்ன்றதுனால அதை என்ன பண்ணலாம், டெபிட் பண்ணலாம். அதை சேல்ஸ் சேல்ஸ் ப்ரொமோஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஏன்னா இதுவும் ஒரு கூட்ஸ் எடுத்த மாதிரி தான். $3,000. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி கூட்ஸ் டேபிள் கிளாத் யூஸ்டு ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஆஃபீஸ் யூஸ்க்காக என்ன பண்ணுறாங்கன்னா டேபிள் கிளாத் எடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு டிராயிங் மாதிரி தான் நம்ம வச்சுக்கிறோம். ஸோ ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸாக எடுத்துக்கிறோம் இது. ஸோ ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸை மட்டும் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட், நல்லா ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.